ஹாய். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அது எவ்வளவு பயங்கரமாக கொடூரமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து, அதான் கடவுள் சொல்கிறாரு, புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக. புறஜாதிகள் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவ அறியாத இஸ்ரவேல் மக்கள் அல்லாத வேறு மக்கள். புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி, நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதும் இல்லை, இனிமேல் செய்ய போகிறதும் இல்லாத விஷயங்கள். சரிங்களா? ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். அப்பா அம்மா பிள்ளைங்களை சாப்பிடுவாங்களாம், பிள்ளைங்க அப்பா அம்மாவை சாப்பிடுவாங்களாம் அவங்கள. நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தால் உன் நடுவில் மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 3/4 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும். இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். இப்படி செய்கிறதுனால அவர் ஆறுதலைவார். நான் என் உக்கிரத்தை அவர்களை நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராகியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாலும் நிந்தையுமாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாய் இருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்று ஆதரவுகளை முறித்து போடுவேன். அதாவது பஞ்சம் வரும். பஞ்சத்தை தான் அவர் சொல்கிறாரு. பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வர பண்ணுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். பட்டயம் மீன்ஸ் கத்தி. இந்த இது தண்டனை அப்படின்றது கூட சொல்லுவாங்க. இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்கள். பாவங்களை விட்டு திரும்பினா தான் அவங்களால தப்பிக்க முடியும்.